வணக்கம். சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலமாக சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுகளை எழுதி அடுத்த கட்ட உடற்தகுதிக்காக தேர்வுக்காக தயாராகி கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்த கேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்ல ரிசர்வேஷன் கேட்டிருந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வெளிவந்த மதிப்பெண் குளறுபடினால பெறப்பட்ட முடிவுகள், இது அத்தனைக்குமான ஒரு ஒரு தீர்வா மாண்புமே உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த சிலபஸ் படி கொஸ்டினை நீங்க வைக்கணும், அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, அதை பாருங்க, செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் அறிவுரை கொடுத்து கூடுதலா இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட தடை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதன் மூலமா இந்த தேர்வு ரத்தாகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கு. தேர்வு முடிவுகள் எப்போது வேணாலும் வெளியாகலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு அதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. தேர்வு முடிவுகள் எப்போது வேண்டுமானால் வரலாம். பெரிய சேஞ்சஸ் இருக்காது. டிபார்ட்மெண்ட் கோட்டால நடந்த ஒரு சில குளறுபடி தாண்டி மற்ற நார்மல் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு எந்த ஒரு சேஞ்சும் இதுல இருக்காது அப்படிங்கிறத அப்படி பார்க்கணும். ஸோ அதோட ரிவைஸ் லிஸ்ட் எப்போ வேணாலும் வெளிவரலாம். அதனால நீங்க எஸ்ஐ செலெக்ஷனை பொறுத்தவரை உங்களோட பிசிக்கலை இம்மீடியட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணதான் ரொம்ப நல்லது. ஸோ உங்களோட மதிப்பெண் எந்த இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வெளிவந்த கட் ஆஃப் படி யாரெல்லாம் குவாலிஃபை இருந்தீங்களோ அத்தனை நபர்களும் அதில் எந்த ஓப்பன் கோட்டாவில் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கான ரிசல்ட் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதனால தயவு செய்து உங்களோட ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இதில் ஒரு ப்ளஸ் பாசிட்டிவான நோட்டோட நம்ம சொல்கிறோம். ஸோ எலெக்ஷனுக்காக டேட் தள்ளி போகுமா, நிறைய நாட்கள் நமக்கு கிடைக்குமா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வேண்டாம். நமக்கு நீங்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிளான் பண்ணி டெஸ்ட் எழுதி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி பிசிக்கல் ப்ராக்டிஸும் உங்களுக்கு டெய்லி இருக்க வேண்டியது அவசியம். ஸோ பிசிக்கலை பொறுத்தல பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 1 hour, ஆஃப்டர்நூன் 1 hour, ஈவினிங் 1 hour, இந்த 3 மணி நேரம் தாண்டி நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பானாலும் நீங்கள் அங்கே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படும். வேற நம்ம படிக்கிறது பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் படிச்சிருப்போம், 10 மணி நேரம் படிச்சிருப்போம். ஆனால் பிசிக்கலை பொறுத்தல 3 மணி நேரத்துக்கு மேலே அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப ஹெல்த்தியாக அடுத்தடுத்த சம்மர் டேஸ்லாம் வருது. அதனால ரொம்ப ஹாட்டான டேஸ்லாம் இருக்குது. நீங்கள் நிறைய எனர்ஜி லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நிறைய தண்ணி குடிக்கணும், காய்கறிகள் எடுத்துக்கணும், பழங்கள் எடுத்துக்கணும், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஸோ இதை தாண்டி 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். ஸோ ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோட நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களோட மாவட்ட விளையாட்டு மைதானங்கள், அப்புறம் எங்கெல்லாம் பள்ளி கல்லூரிகள் மைதானங்கள் இருக்கோ அந்த இடங்களை நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக உங்களோட ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், டேட் சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து யோசிக்காம ஒவ்வொரு நாளையும் கரெக்டாக பிளான் பண்ணுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் உங்களோட ஃபிசிக்கலை ரொட்டீன் ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். உங்களோட மதிப்பெண் என்னவா இருந்தால் கூட உங்களோட எல்லா ஈவெண்ட்லையும் 3 ஈவெண்ட்லையும் டபுள் ஸ்டார் அடிக்கும் பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அதனால ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ரொட்டீன் ஃபிசிக்கலை இன்னிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமது பயிற்சி மையத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான ஃபிசிக்கல் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 10-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் டைரக்டர் ப்ளஸ் ரிட்டையர்டு மிலிட்ரி ஆர்மி பர்சனை வச்சு ப்ராப்பரான ஒரு ஃபிசிக்கல் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேன் கான்டாக்ட், ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபிசிக்கலை பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.